ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நேரம். இந்த பக்கம் போனால் திமுக, அந்த பக்கம் விட்டால் அதிமுக. இதுக்கு அது பரவாயில்ல, இல்லை அதுக்கு இது பரவாயில்ல. இப்படி தான் இப்போ தான் முதல் முறையாக அண்ணாமலைன்னு ஒரு படித்த ஒரு நல்ல மனிதரை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையான ஒரு மனிதரை வந்து பார்க்குறாங்க. அதனால 2026 கண்டிப்பாக அவருக்கு அணியில் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு மக்கள் அந்த பக்கம் தான் போகும். என்ன நம்பிக்கை அவருக்கு மேலே தான் இருக்குது. டங்ஸ்டன் இலையில் ரொம்ப அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுதான் இல்லையா? அவர் சொன்னார், நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க, நான் உங்களுக்கு தடுத்து இதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னபடியே போய் எல்லாத்தையும் பிரதமர் வரைக்கும் பார்த்தாரு, தடுத்து நிப்பாட்டி விட்டாரா இல்லையா? ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கிடக்கு இந்த கும்பு. நான் ஒரு தீர்மானம் போட்டேன், அதில் தான் மோடி பார்த்து பயந்து போய் நடுங்கி உடனே அதை வந்து நிப்பாட்டிட்டேன். இது கேலி கூத்தா இல்லையா? நீட்டுக்கு நீங்கள் தானே தீர்மானம் போட்டிய? வருஷம் என்ன ஆச்சு? 4 வருஷம் ஆச்சுல்ல. அதுக்கு சூத்திரம் தெரியும், என்னங்க ரகசியம் தெரியும். நீங்கள் தீர்மானம் நாங்கள் வந்தவுடனே முதல் தீர்மானமே அதான். நீங்கள் என்ன ஆச்சுது? அது மட்டுமா போட்டீங்க? பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி, தீர்ப்பு வழங்கப்பட்ட குற்றவாளி, அவர் விடுதலை பண்ணுக்கு தனி தீர்மானம் போட்டிங்களா இல்லையா? அல்வமா பாஷாவுக்கு ஒரு தனி தீர்மானம் போட்டு விடுதலை பண்ணணும்னு சொல்லி பிடிச்சிங்களா இல்லையா? இது மாதிரி ஏகப்பட்ட தனி தீர்மானம் போட்டிருக்கீங்க, ஏகப்பட்ட தீர்மானம் போட்டு வச்சுருக்கீங்க. மதம் மாறி போன பட்டியலினத்தை சார்ந்த மதம் மற்ற மதத்துக்கு மதம் மாறி போனவங்களுக்கும் இதே சலுகைகளும் உரிமைகளும் கொடுக்கணும்னே ஒரு தீர்மானம் போட்டாங்களே. எங்கே இருக்குது? மோடி உடனே பயந்து கையெழுத்து போட்டு உடனே சாங்ஷன் பண்ணி அனுப்பிட்டாரோ? இல்லைல்ல. அப்போ இந்த டங்ஸ்டன் நிலையில் இவருக்கு அண்ணாமலை இறங்கிட்டார். கண்டிப்பாக இவர் அதை சாதிப்பார். அந்த மனிதர் அப்படிப்பட்ட ஆள். இவர் சொன்னால் மோடி கேட்பார். கண்டிப்பாக இவர் அப்படிப்பட்டதான் இவரும் இவர் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாருன்னா அதில் நியாயம் இருக்கும். அண்ணாமலை தரப்பில் நியாயம் இருக்கும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அவர் சொல்லுவார். அதில் உண்மை இருக்கும். அவர் சொன்னால் செய்திருவார் அப்படிங்கிற மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனால கண்டிப்பாக டங்ஸ்டன் ஆலையை வந்து நிப்பாட்டி விடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால இவர் அங்கே ஒரு தீர்மானம் போட்டார். கண்டிப்பாக நிப்பாட்டி விடுவாங்க. ஏன் பரந்தூர் விமானத்தில் நிற்க போகிறேன்னு நிப்பாட்டுக்கு ஒரு தீர்மானம் போட சொல்லுங்களேன்.